அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இந்த பதிவு வருகின்ற அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை. அந்த நாளிலே சிறப்பு வெற்றிலை யாகம் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் வெற்றிலை யாகம் செய்கின்றோம். ஆனால் இந்த நாளிலே மிக அற்புதங்கள் எல்லாம் சேர்ந்து வருகிறது. அதனால் மிக முக்கியத்துவமாக கருதி இந்த சிறப்பு வெற்றிலை யாகத்தை அன்று ஏற்பாடு செய்திருக்கின்றேன். ஏனென்றால் நாள், நட்சத்திரம், கூடுகின்ற திதிகள் இவையெல்லாம் கணக்கிடும் பொழுது இந்த அமாவாசை மாசி மாதத்திலே வருகிறது. அதுவும் கும்ப மாதம் என்று ஒரு பொருள். இந்த கும்ப மாதத்திலே சூரியன் வீற்றிருந்து வருவது என்பது மிகப்பெரிய ஒரு கணிதத்திலே மறைந்து கிடக்கின்ற ஒரு விஷயம். அற்புதமான அமாவாசை என்பதனால்தான் சிறப்பான வெற்றிலை யாகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். பொதுவாக நாம் மாதம் தோறும் செய்கின்ற அந்த அமாவாசையில் ஜும்சக மந்திரம் பிரயோகம் செய்து வெற்றிலை போடுவோம். இந்த அமாவாசைக்கு சிறப்பு மந்திரங்களை வெற்றிலை போடும் பொழுது சொல்லி அதை நீங்கள் யாகத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு போட்டு, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? யாகத்துல போட்டு அதே பிரார்த்தனையோடு கைகூப்பி கொண்டு அன்னை வாராகியை நெய்க்குளத்தில் பார்க்க போகிறீர்கள். பிம்ப பிரதிஷ்டானாம் தரிசன சர்வ சாப விமோசனமான வேதம் வருதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நெய்யிலே பிம்பத்தை, அந்த அம்பாளுடைய அன்னையினுடைய பிம்பத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அந்த அமாவாசை நாள் சிறப்பான வெற்றிலை யாகமாக இருப்பதினாலே இது இரண்டும் முத்தாய்ப்பாக இந்த அமாவாசைக்கு அமைந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான கருத்து. அதனால சிறப்பு வெற்றிலை யாகத்திலே வெற்றியை பூஜை செய்து யாகத்தினுள் போட்டு அந்த சிறப்பு மந்திரங்களை காதார கேட்டு யாகத்தில் போட்டு வெத்தலையை அப்படியே கும்பிட்டு வணங்கிக் கொண்டே பிரார்த்தனை செய்து கொண்டே அன்னை வாராகியை நெய்க்குளத்திலே தரிசனம் செய்து நல்லதொரு பயனை அடைய வேண்டும். மிக முக்கியமாக அன்ற நாளிலே மயான கொள்ளையும் இருக்கிறது. இந்த மயான கொள்ளையும் நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான். கெட்டதுகள் எல்லாம் பறந்தோடுகின்ற ஒரு தன்மைதான் தொண்டு தொட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மயான கொள்ளை. அந்த மயான கொள்ளையும் அன்று நடக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் வைத்துத்தான் இப்படி ஒரு சிறப்பு வெற்றிலை யாகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். வருகின்ற இந்த அமாவாசை பகல் 3 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நடைபெறும். அதில் இந்த நெய்க்குள தரிசனமும் வெற்றிலையும் சிறப்பு மந்திரங்களோடு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வெற்றிலை யாகத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும் என்று அழைத்து மகிழ்கிறேன். மாதத்தில் ஒரு நாள் முழு நிலவான சந்திரன் மறைக்கப்படுகிறது. ஆம், அதுதான் அமாவாசை. சந்திரன் முழுமையாக மனம் சம்பந்தப்பட்ட மண்டலமாகும். சூரியனின் செயலான ஆழ்மனமும் சந்திரனின் செயலான மனதும் அன்றைய நாளில் நம்மில் பல பேருக்கு உடலில் ஏதோ மாற்றம் உண்டாவது போலான எண்ணத்தை உருவாக்கி உடல் ரீதியான பயம், குழப்பம், மந்திர தந்திர சூனியங்கள் என்கிற நினைவுகளை கொடுத்து வேதனை ஏற்பட காரணமாக திகழ்கிறது என்பதை உணர்கிறோம் அல்லவா? ஆம், இதுவே அமாவாசையின் நிகழ்வு. நம் மன போராட்டங்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் காரணமான இந்த அமாவாசையில் சூட்சுமமான முறையில் வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலனை தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மகாபாரத போருக்கே அமாவாசையில் செய்யும் வழிபாடு வெற்றி தரும் என்பதை கணக்கிட்டு கொடுக்கப்பட்டதை நாம் அறிவோம் அல்லவா? அதை போல சந்திரனை புனிதப்படுத்தி வளர்பிறையாக பிரதிபலிக்க செய்வதை போல உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாகி பிரகாசமாக நல்லவைகள் எல்லாம் வளர்ந்து வருவதற்கு அற்புதமான காரிய சித்தி தரும் மந்திர வெற்றிலை வேள்வி மாதம் தோறும் வரும் அமாவாசை தினத்தில் நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளின் ஸ்கந்தாலிகா ஆசிரமத்தில் மிகச் சிறப்பாக மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. நீங்கள் உங்கள் இல்லத்தில் 5 வெற்றிலையில் ஜூம்ச என்ற பீஜாட்சர மந்திரத்தை மஞ்சளை கொண்டு மோதிர விரலால் எடுத்து 5 வெற்றிலையின் மீது எழுதி
ஒரு பிரார்த்தனையை வேண்டிக் கொண்டு ஸ்கந்தாலயா ஆசிரமம் வந்து நடைபெறும் வேள்வியில் உங்கள் கைகளால் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பயம் அகற்றி காரிய சித்திகள் பெற்று மகிழ்வாய் வாழ்ந்திட அழைத்து மகிழ்கிறோம்.